ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆலய வழிபடுவோர் சங்க தலைவர் திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம கடந்த அந்த ஆடியோ பைட்ல கூட நம்ம பேசியிருந்தோம் பழனி திருக்கோயிலை பற்றி. அதுக்கு எதிர்வினையா இன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு. இப்போ எப்படி பாக்குறீங்க? முதற்கட்டமா உங்களை குறிப்பிட்டே கூட அந்த பிரஸ் ரிலீஸ்ல இருக்கு. ஆமாமா, என்ன குறிப்பிட்டு தான் போட்டிருக்காங்க முழுக்க முழுக்க. ஓகே. அதாவது நான் அவதூறு பண்ணியிருக்கேன் இந்த கோயில் நிர்வாகத்துக்கு எதிரா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஓகே சார். முதல்ல நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த என்னுடைய ட்விட்டர் இதுலயும் சரி தெளிவா சொல்லியிருக்கேன். இது தணிக்கையாளர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் 2010 2011 தணிக்கை அறிக்கையில. ஆமா ஆமா. இப்ப 2010 2011 தணிக்கை அறிக்கையில மிக முக்கியமா இந்த 1000 கோடி சொத்து ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு, அது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நானா சொல்லல, நானா இட்டுக்கட்டி சொல்லல. தணிக்கையாளர்கள் சொன்னதை நான் குறிப்பிட்டு இது மேல நடவடிக்கை எடுத்ததா, அந்த உயில் உண்மைதானா, அந்த சொத்துக்கள் இருக்கா, நம்ம ஆடியோ பைட்ல கூட அந்த சொத்துக்களை அவர் கொடுக்க முடியுமா, ஏன் இது நடைபெறவில்லை அப்படின்னு விசாரிக்கணும். உடனடியா இத பார்த்திருந்தாக்க நிறைய விஷயம் கிடைச்சிருக்கும். தாமதமா நடவடிக்கை எடுத்ததுனால மதுரையில கூட 1 கோடி ரூபாய் கோஆபரேட்டிவ் வங்கியில போட்ட பணம் போயிடுச்சுன்னா பேசியிருந்தேன். ஆமா ஆமா ஆமா. இப்ப நான் கோயிலோட நன்மைக்காக நான் பேசுறேன். அதோட சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், அல்ல அதுக்கு யாராவது டோனர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கொடுத்தது பாதுகாக்கப்படும் பேசுறேன். ஒருவர் உயில் எழுதிவிட்டு அதை சர்வசாதாரணமாக ரத்து செய்வது என்பது நடக்காது. அது முக்கியமா அறச்செயல்களுக்காக கொடுத்து விட்டது என்பது. ஒருத்தர் தனக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம தனக்கு வேண்டியவருக்கோ அல்ல தன்னிடம் வேலை செய்தவருக்கோ ஒரு பெரிய சொத்தை வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப இது ஒரு அழுத்தத்தினால கொடுத்தாரா, இல்ல வேற ஏதாவது மிரட்டப்பட்டாரா, இதெல்லாம் நீதிமன்றம் விசாரித்திருக்கு கடந்த காலங்களில். குடும்பத்தை சேர்ந்தவர்களே கேட்பார்கள். இப்ப கோயிலுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் எழுதி வச்சுட்டு ரத்து செய்யறாருன்னா அவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்பதெல்லாம் விசாரிக்க வேண்டிய பொறுப்பில் அறநிலைத்துறை இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். நான் சொன்னது தணிக்கையாளர்கள் குறிப்பிட்டது. இவங்க அப்பயே கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. அப்பயே தணிக்கையாளர்கள் ஒரு 6 வருஷம் கழிச்சு இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். அந்த பிரஸ் ரிலீஸை கூட இன்னொன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற தீய உள்நோக்கத்துடன் கோடான கோடி இந்து பக்தர்களை ஏமாற்றும் வகையில் பதிவிட்டுள்ளாருன்னு குறிப்பிடுறாங்க. கோடான கோடி இந்து மக்களை ஏமாற்றுறது இந்த ஒரு பதிவினால என்ன நடக்கவே நடக்காது. கோடான கோடி இந்து மக்களை ஏமாற்றுவது அறநிலைத்துறை தான். இது ஒண்ணு முக்கியமா இந்த பிரஸ் ரிலீஸ்ல கடைசியில பாத்தீங்கன்னா திருக்கோயில் நிர்வாகம்னு போட்டிருப்பாங்க. எப்பவுமே இணை ஆணையர் செயல் அலுவலர்னு போடுறவங்க திருக்கோயில் நிர்வாகம்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய ஆடியோ அந்த பேட்டியில இந்த கோயிலில் ஒரு செயல் அலுவலர் மோசடியாக இருக்கிறார் என்று நான் குறிப்பிட்டிருக்கேன். அவர் சட்டப்படி எந்த உத்தரவும் அவருக்கு இல்லை, அவர் மோசடியாக இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கேன். அதனால செயல் அலுவலர்னு போட்டா மோசடியா இருக்கிற செயல் அலுவலர் பதில் கொடுத்திருக்காருன்னு அந்த பயத்துல திருக்கோயில் நிர்வாகம்னு போட்டிருக்காங்க. இப்போ கோடிக்கணக்கான பக்தர்களை யார் ஏமாத்துறா? மதுரை கோயில்ல செயல் அலுவலர் உத்தரவு இல்லை, திருச்செந்தூர்ல இல்ல, பழனியில இல்ல. பழனியில இல்லை என்பது நீதிமன்றமே நான் போட்ட வழக்கில் சொல்லிவிட்டது. இப்படி தமிழகத்தில் உள்ள எல்லா பெரிய கோயில்களிலும் சட்டப்பூர்வமாக செல்லத்தக்க செயலாளர் உத்தரவே இல்லாமல் மோசடியாக இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயில் நிர்வாக கட்டணமாக 12% எடுக்கிறார்கள். அந்த 12%த்தில் 1/3 பங்கு செயலாளர் சம்பளத்திற்காக போகிறது. சார், இந்த அறிக்கையிலே கூட இன்னொரு குறிப்பிடுறாங்க, மேற்படி உயில் சாசனம் அவர் காலத்திற்கு பின்புதான் நடைமுறைக்கு வரும், அவர் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியுமே குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப அதுவே முன்னுக்கு பின்னு முரணா எனக்கு படுது. என்னன்னா, அவர் ரத்து செய்து விட்டா அவர் காலத்துக்கு பிறகு எப்படி அது செயலுக்கு வரும்? அவர் ஒண்ணு ரத்து செஞ்சிருக்கணும், இல்ல இந்த சொத்துக்கள் எல்லாம் என் காலத்துக்கு பிறகு கோயிலுக்கு வரும்னு எழுதியிருக்கணும். இதுல எது நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு என்ன பெரிய சாதனையா தெரியுது அப்படின்னா,
நான் ஏதாவது ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சா, நான் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை எக்ஸ் வலைதளத்தில் எழுப்பினால், அல்லது கேசு தமிழா போன்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நான் குற்றச்சாட்டை வைத்தால், இவர்கள் எந்த பதிலுமே கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நேற்று கிடுகிடு என்று ஒரு பதில் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், பழனியில் ஏதோ அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதனால் இவர்கள் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக, அவசரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி இவருடைய காலத்திற்கு பிறகுதான் இது வரும் அப்படின்னா, இந்த உயிலை இவர் ரத்து செய்திருக்கிறாரா, வைத்திருக்கிறாரா? இதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இதுல நிறைய முரண்பாடான விஷயங்கள் இருக்கத பார்க்க முடியும் நம்மால. ஆமா, முரண்பாடான விஷயம் இருக்கு. நான் எந்த தவறையும் செய்யவில்லை, யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இவங்க தணிக்கை அறிக்கைகளை நீதிமன்றம் உத்தரவிட்டது போல் இவர்களுடைய வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்யக்கூடிய வகையில் அப்லோடு செய்வதே இல்லை. நீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக 50 கோயில்களின் தணிக்கை அறிக்கைகளை யார் வேண்டுமானாலும் பதிவிறக்க செய்து கொள்ளலாம் என்ற PDF ஃபார்மட்டில் போடுங்கள் என்று சொல்லி ஆகஸ்ட் மாதம் 25 உத்தரவிட்டார்கள். இவர்கள் செய்யவே இல்லை. அதன் பிறகு மீண்டும் டிசம்பர் மாதத்தில் உத்தரவிட்டார்கள். அந்த நீதிமன்ற உத்தரவை, இரு நீதிபதிகள், மாண்புமிகு நீதிபதிகள் கொடுத்த உத்தரவை இவர்கள் கொஞ்சம் கூட மதிக்காமல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் செய்திருக்கிறார்கள். நீங்க என்ன உத்தரவு போடுறது, நாங்க என்ன கேட்கறதுங்கிற முறையில இருக்காங்க. இவங்க மக்களை ஏமாத்துறாங்களா, நான் ஏமாத்துறேனா? நான் இன்றும் சொல்கிறேன், இது தணிக்கை அறிக்கையிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது. அதை பற்றி ஒரு வரி கூட இவர்களுடைய பதில் அறிக்கையில், பிரஸ் ரிப்போர்ட்ல இல்ல. தணிக்கை அறிக்கையில் இப்படி இல்லவே இல்லை என்று இவர்கள் சொல்லி பார்க்கட்டும். ஏதோ தக்க நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்கிறார்கள். தணிக்கை அறிக்கை மேல முதல்ல நடவடிக்கை எடுக்கட்டும், அப்புறம் நம்ம மேல நடவடிக்கை எல்லாம் பாத்துக்கலாம். அதான் கேள்வியாவே முன்வைக்கலாம் நினைச்சேன். நீங்க அவதூறு பரப்புறீங்க, உங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அப்படிங்குமே குறிப்பிடுறாங்க. அவதூறுக்கான நடவடிக்கை எடுப்பதா இருந்தால் நீதிமன்றத்தில் சென்று அவதூறு என்று நிரூபணம் செய்ய வேண்டும். அதை இவர்கள் செய்வார்களா என்று பார்ப்போம். செய்தால் இவர்கள் பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு 3.5 கோடி ரூபாய் கோயில கொடுத்தது, வேற கோயிலுக்கு பழனி கோயில் பணத்தை எடுத்து கொடுத்தது, பழனி கோயில ஒரு பார்க் கட்டுறேன் அந்த கிரிவல பாதையில பணத்தை வீணடித்தது, இது போல் 100 குற்றச்சாட்டுகளை நான் வைக்க முடியும். அதே ஆண்டு தணிக்கை அறிக்கையில் பல ஏக்கர் நிலங்கள் காணாமல் போன விஷயத்தை தணிக்கையாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை பற்றிய விவரங்களும் நான் போடுகிறேன். அதற்கும் இதே மாதிரி உடனுக்குடன் பிரஸ் ரிலீஸ் கொடுக்கறாங்களான்னு பாத்துருவோம். ஓகே சார். இந்த பழனி திருக்கோயில் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.